முன்னாடி முஸ்லிம்களுக்காக இங்கே பெரிய பள்ளிவாசலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று இடத்தை கொடுத்து அதற்கான பொருளை கொடுத்தவன் மாரவர்மன் சுந்தரபாண்டி. திருப்பத்தூர் தர்காவை எடுத்து வளர்த்து அதை கட்டி முடித்தவர் மருதுபாண்டியர்கள். தமிழன் மத வேறுபாடு பார்க்க மாட்டான், மத வேறுபாடு பார்க்க மாட்டான். இங்க காசிமார் பள்ளிவாசல் இருக்குதா, பெரிய பள்ளிவாசல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசிமார் பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்குது மதுரையில. அது ரொம்ப பழைய பள்ளிவாசல். அது கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது யாருன்னா பாண்டிய ராஜா, ஒரு பாண்டிய அரசன் இடம் கொடுத்தான். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 800 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்காக இங்கே பெரிய பள்ளிவாசலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று இடத்தை கொடுத்து அதற்கான பொருளை கொடுத்தவன் இந்த மண்ணினுடைய அரசன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இங்க திருப்பத்தூர்ல தர்கா இருக்குது. திருப்பத்தூர் தர்காவை எடுத்து வளர்த்து அதை கட்டி முடித்தவர் மருதுபாண்டியர்கள். கீழக்கரையில் இருக்கக்கூடிய தர்காவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சமூகம், இந்து சமூகம் தான் அந்த கீழக்கரை தர்காவுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க. நாகூர் தர்கா யார் பார்க்கிறா? நாகூர் தர்காவை யார் பார்க்கிறார்? இந்துக்கள் தான் பார்க்கிறார்கள், தமிழர்கள் தான் பார்க்கிறார்கள். அங்கே சந்தனக்கூடு யார் தருகிறார்கள்? தமிழர்கள் தருகிறார்கள். ஆக தர்கா என்பது இந்த மண்ணினுடைய வழிபாட்டு முறை, இறந்தவங்களை கும்பிடுற முறை. நம்ம வீட்டுல முன்னோர்களை கும்பிடுறது இல்லையா, பெரியவங்களை கும்பிடுறது இல்லையா? அவ்வளவுதாங்க. அதை வச்சுக்கிட்டு இவன் பிரச்சனை பண்ணு, கலவரம் பண்ணு வர்றான். அவனை பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா விடுறது? மதுரை வீரன், சுடலமான, காத்தவராயன் எல்லாம் யாரும் நமது முன்னோர்கள், மூத்தவர்கள், இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்தவங்க. அவங்க கும்பிடுற மாதிரி தான் இங்க தர்காவை போய் கும்பிட்டு இருக்கிறோம். அவரு இந்த ஊருக்கு நல்லது பண்றதுக்கு வந்தவரு, மக்களுக்கு நல்லது பண்ணவரு, அவருக்காக தான் நம்ம போய் மரியாதை செலுத்துறோம். வெல்க தமிழர், வெல்லட்டும் தமிழ், உயரட்டும் தமிழ்நாடு.